ஹலோ காய்ஸ், நம்ம ஒரு ஃபேன் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த ஃபேன் வந்திருக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தோம். இதோட வேலை கரெக்டாக தெரில. நான் அதில் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவுமே எடுக்காமட்டேன். என்னதான் பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்து ஆர்டர் போட்டிருந்தோம். இதில் வந்து மிஸ்டெல்லாம் வரும் அப்படின்னு அதனால சரி பார்க்கலாம். அது எவ்வளோ கூலிங்காக இருக்குது அப்படின்னு இவ்வளோதான் இப்படி வரும். ரிமோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே முடிக்கிறது, இது தண்ணி ஊற்றி 2 ரிமோட், ரெண்டுமே சேம் தான். ஆனால் 2 ரிமோட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிறது இதான். இந்த மூணு தான் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்ப்ரே ஆகும். இது வந்து லைட்டாக ஃபேனை வந்து இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபேன் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபேனோட கவர் பார்த்திங்கன்னா கையோட வந்துச்சு. அந்த அளவுக்கு தான் பிளாஸ்டிக் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குங்க. ஹேண்டுங்க ஹேங் பண்ணிக்கிறதுக்காக, ஹேண்டில் பிடிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, கேபிள் கொடுத்தாங்கன்னா கேபிளே இல்லைங்க. 2 ரிமோட் கொடுத்தா இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கேபிள் கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா சி டைப் தான் கொடுத்துருக்கான். ஃபேன் ஓடுது, கீழே இருக்கிற ஃபேன் மட்டும் சுற்றுது. அவ்வளோ ஸ்பீடாகலாம் இல்லை. இதெல்லாம் இப்போ வந்து இது சார்ஜிங்க்கு வந்து நம்ம பவர் பேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பட்டன் இருக்குது. மேல் பட்டன் அமுக்கணும்னா மேல் இருக்கிற ஃபேன் ஓடும். வேலை செய்யுது. ஆக்சுவலாக கை இப்படி வச்சுருக்கேன், அதுலேருந்து ஸ்ப்ரே ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கை அப்படியே ஈரமாகுது. இதுதான் வந்து இந்த ஸ்மோக்கை வந்து ஆன் பண்ணுறது. இப்போ ஸ்மோக் ஆஃப் ஆயிடுச்சா? ஸ்மோக்கில் ஃபஸ்ட்டு வந்து லைட்டு, 2வது அமுக்கும்போது வந்து ஸ்ப்ரே ஆகுது. இந்த 2 தான் ஸ்ப்ரே ஆகுது, சென்டரில் ஸ்ப்ரே ஆகுது மக்களே. இதுக்கு லைட்டாக மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த காற்று வந்து கூலிங்காக வருது. ரொம்பலாம் கூலிங்காக இல்லை, சும்மா அந்த தண்ணியோட ஸ்ப்ரே, தண்ணி வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுது, அவ்வளோதான். ஒருவேளை ஐஸ் கட்டி கீர் போட்டிங்கன்னா வேணால் உங்களுக்கு கூலிங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. இது வந்து ரொட்டேட் ஆகிக்கும் பார்த்திங்கன்னா, ஃபேன் ரொட்டேட் ஆகும். அதுவே அங்கிட்டு போயிட்டு நின்றுக்குச்சு. ஓ, நின்றுக்குச்சு. அது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. தொடங்காட்டி திரும்ப ஓடுது. சுவிட்ச் அமுக்குறது நான். பரவாயில்லையே. எப்படி ஒரு சின்ன ரொட்டேட்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் மொத்தமாக 3 ஸ்பீட் இருக்குது. 3 ஸ்பீடில் 3வது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காற்றோட ஃபீலே தெரியும். ரொம்ப ஹார்ஸாகலாம் அடிக்கல, சும்மா லைட்டாக ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுன்னு வைங்களேன். இது ஒவ்வொரு ஃபேனுக்கு மேலே இருக்கிற சுவிட்ச் வந்து இருங்க பண்ணியாச்சு. இந்த மேலே இருக்கிற சுவிட்சு மேல் ஃபேனுக்கு, கீழே இருக்கிற சுவிட்சு கீழ் ஃபேனுக்கு. இப்போ அமுக்கிட்டு அப்படின்னோம்னா 3வது ஸ்பீட்லேருந்து ஆஃப். ஃபஸ்ட் அமுக்கினீங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்பீடு ஸ்லோவாக சுற்றும். இவ்வளோதான் அதோட ஸ்பீடு. செகண்டு, தேர்டு, இவ்வளோதான். செகண்டுக்கு தேர்டுக்கு பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இது ஓகே. பவர் பேங்க்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். இது நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. தண்ணி வந்து மேலே ஊற்றிக்கலாம்.
ஃபுல்லாக ஐஸ் கட்டிக்கு இது போட்டிங்க அப்படின்னா காற்று இன்னும் கொஞ்சம் கூலிங்காக வரும். இந்த இடத்துல வச்சா எனக்கு அந்த ஷர்ட்டே வந்து ஈரமாகுது இப்படி வச்சோம் அப்படின்னம்னா. பவர் பேங்க்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, பவர் பேங்க்கில் தான் கனெக்ட் பண்ணி குத்தி இருக்குது. இதுலேயும் பேட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆன் பண்ணப்போ ஆன் ஆச்சு தானே, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பேட்ரி இதுலேயும் பவர் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ நீங்கள் பவர் பேங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கன்யூஸாக நம்ம நார்மல் சார்ஜர்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது இது. ஓகே, நம்ம அடுத்ததாக இன்னொரு ஃபேன் இருக்குது, அதையும் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரெண்டாவதாக பார்க்க போகிற பார்சல். அந்த பார்சல் வந்து 2 நாள் ஆச்சு, அதை ரிட்டனே போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இன்னொரு ஃபேன் நேற்றே வந்துருச்சு. நான் இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் மணி அப்படின்னா 6:29, காலையில் 6:29, 22ஆம் தேதி. இன்னைக்கு புதன்கிழமை. இது ஆல்ரெடி தேஞ்சு போய் வந்திருக்குது. பார்சல் ஒரு நிலத்தில் வச்சு தேய்ச்சனம்லாம் என்னன்னு தெரியல. இது கலர் வேரியன்ட் இல்லை, கலர் வேரியன்ட் எல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நம்ம ஃபேனை பார்த்துக்கலாம். இது பட்டக்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபேன் சின்ன ஃபேனாக கொடுத்துருக்கான். இதில் மிஸ்ட் வர்றதுக்கு 1 2 3 4 5 ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 4 பட்டன் கொடுத்துருக்கோம். இதுலேயே 5 இருக்குதுங்க பட்டனுங்க. இதெல்லாம் பட்டன் தான். 5 மிஸ்ட்டுக்கு 5 பட்டன் மேலே கொடுத்துட்டோம். நம்ம தண்ணி வந்து இதுக்குள்ள ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கைப்பிடின்னு சார்ஜ் போட்டுக்கிற கேபிள் கொடுத்துருக்கான். ஆனால் போன டைம் ஆர்டர் போட்டதில் கேபிள் வரல, இதில் கேபிள் வந்துருக்கு. இது வந்து ஹேங்கிங், இதில் மாட்டிக்கிறதுக்கு மேனுவல் கொடுத்துருக்கான். இதுக்கு ரிமோட்டெல்லாம் வரல, அதுக்கு ரிமோட் கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு சார்ஜிங் கொடுத்துறதுக்கு அப்படின்னா இங்கே பேக் சைடில் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கு சி டைப்பை குத்துனோடனே லைட் எரியுது பாருங்கள், கலர் கலர். இதுதான் கண்ட்ரோல் ஃபேனுக்கு. இதுலேயே 3 ஸ்பீட் இருக்குது. லைட் கண்ட்ரோல் இது வந்து லைட் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இது மிஸ்ட்டுக்காக இருக்கும். தண்ணி ஊற்றினோம்னா தெரியும். தண்ணி ஊற்றி பார்த்துடலாமா. விண்டு ஜம்முன்னு இருக்குது. அந்த ஃபேன் இவ்வளோ ஸ்பீடாக இல்லை, இது பரவாயில்ல. 3 அங்கே 2 ஃபேன் கொடுத்துருந்தான், அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. ஆனால் இது வந்து விண்டு வந்து நல்லாவே இருக்குது. இது மேலே போடுற கவரு ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. மூடியை போட்டு கவர் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் குத்தணுன்னு லைட் எரியுது, அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இது ஸ்பீடு 1, ஸ்பீடு 2, ஸ்பீடு 3. உங்களுக்கு இந்த பேப்பரை வச்சு காட்டுறேன். ஓகேவா, இந்த அளவுக்கு ஆடுது. ஸ்பீடு 2, இந்த லாங்கில் வச்சுக்கலாம். ஸ்பீடு 3, படுத்தே விட்டான யாருடைய மாதிரி படுத்துருச்சு. இப்போ மிஸ்ட் ஆன் பண்ணி பார்த்துருவோமா. லைட்டாக ஒன்று ஆன் ஆயிடுச்சு, 2 3 ஆன் ஆயிருக்கு. இது லைட்டு, நம்மளுக்கு லைட்டு தேவையில்லை. இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல. இந்த ஒன்று லைட்டுக்கு, இந்த லாஸ்ட் பட்டன் எதுக்குன்னு தெரியல. ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒன்றுமே இல்லை.
தண்ணி எட்ட மாட்டேங்குது. தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். சென்ட்ரு, அதுக்கடுத்த 2 ஆஃப் ஆயிடுச்சு எல்லாமே. பொண்ணு கரெக்டாக தெரியல, சிம்பிள் கொடுத்துருக்காம பாருங்க. ஃபஸ்ட்டு சுவிட்ச் அமுக்குனா ஒரு இதில் மட்டும் ஸ்ப்ரே வருது, தெரியுதா? ரெண்டாவது அமுக்கும்போது பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. மூணாவது அமுக்கும்போது 3 வருது. 4வது அமுக்குனா ஆஃப் ஆகிடுது. ஒருத்தருக்கு தான் அந்த ஃபேன் யூஸ் ஆகும். குட்டீஸ்க்கு இது வச்சுருந்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பவர் பேங்க்கில் இந்த மாதிரி ஃபேனில் பவர் பேங்க்கில் ஓட வச்சுக்கலாம். மிஸ்ட் கூலிங்காக இருக்குதா அப்படின்னா அவ்வளோ கூலிங்காக இல்லை. ஒருவேளை ஐஸ் கட்டி போட்டால் கூலிங்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஐஸ் பார் இல்லை இப்போதைக்கு. இதுதான் இந்த ப்ராடக்டை வாங்கணும் பார்க்கணுன்னு நினச்சோம். வாங்கியாச்சு, பார்த்தாச்சு. நம்ம மேற்கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருவோம். ஓகே கைஸ், மீண்டும் நம்ம நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் இளங்கோயிலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.